ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி மூர்க்களி இது செய்கிறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கோதுமை ரவையை வெறும் வாணலில் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக ஏதாவது ஒரு சிறுதானிய வகை எடுத்துக்கலாம். வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். கோதுமை ரவை லேசாக வறுபட்டதுக்கப்புறமா நான் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவையும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். மாவு லேசாக அந்த பச்சை வாசனை போயிட்டு லேசாக வறுபட்டால் போதும். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஹீட்டாகவே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது லேசாக நம்ம விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அடிச்சுக்கலாம். இது மாதிரி அடிச்சிட்டோம்னா இந்த திரியாக இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக லேசாக அடித்து எடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். வாணலில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா சுகர் பேஷண்ட்டு அவங்களாம் இந்த ரெசிப்பியை தாராளமாக எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது லேசாக பொரியட்டும். 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மோர்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் லேசாக வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிற மோரை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 கப்பு கோதுமை ரவை, 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதனால் 9 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 3 பங்கு தண்ணி, அவ்வளோதான் கணக்கு இதுக்கு. அப்போ தான் களி கொஞ்சம் சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ 9 கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையும் கேழ்வரகு மாவையும் கலந்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி ஒரு விஸ்கு அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் கொட்டிட்டு இன்னொரு கையால் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். மொத்தமாக போட்டு கிளறிடாமல் அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா கட்டிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்தோம்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக கலந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா மத்தோட அந்த அடிப்பாகம் இல்லையா, அது கூட வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு.
நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே வந்து கெட்டியாயிடும். எப்பவுமே வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப லிக்விடாக கொடுத்தா சீக்கிரமாக வந்து சுகர் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரி களி பக்குவத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஏறாது. அதனால் எப்பவுமே ஒரே ரெசிப்பியாக செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கொஞ்சம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறமும் நல்லாவே வந்து சூப்பராக அழகாக வரும். நான் இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக ஒரு கப்பில் வச்சுட்டு அப்படியே கவுத்தோம்னா சூப்பராக அழகாக வரும். சாப்பிட்றதுக்கும் வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் கொஞ்சம் குழ குழன்னு இல்லாமல் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க தேவைப்படாது. நான் இன்றைக்கி புதினா துவையல் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எது வேணாலும் தொட்டுக்கிறதுலாம் குழம்பு கூட வச்சுருந்தீங்கன்னா அது கூட வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி மூர்க்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.